பயந்து போய் ரூம் கூட்டிட்டு உள்ள இருந்தவன், இல்ல கிரேட் கமிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போனவன், இன்னைக்கு எந்திரிச்சு மேல் வீட்டு அறையில பரிசுத்த அபிஷேகம் பெற்ற உடனே என்னது எந்திரிச்சு பேசலாம். பேசும்போது என்னதுன்னா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த கழிச்சு பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப உலகம் முழுவதும் தேவனுடைய திட்டம், அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் ஸ்டார்டட் ஃபுல்ஃபில்லிங், அது திட்டம் ஆரம்பித்து விட்டது. அப்போ முடியாது என்ற சூழ்நிலையானது 50 நாட்கள் காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாயிட்டு காலை எல்லாம் இங்க போனாங்க வந்தாங்க. 50 நாளும் இயேசு மரித்ததை யாருமே நினைக்கவில்லை. முடியல, தேவனுடைய திட்டம் உங்களுக்கு நிறைவேற முடியாம போய்விடுமோ என்ற நிலைமையிலே முடியும் என்று செய்தவராய் பரிசுத்தாமே இறங்கி வந்தார். என்ன அவரை மாதிரி ப்ரீச் பண்ண முடியல, என்ன அந்த சிஸ்டர் மாதிரி பாடலுக்கு எனக்கு தாளந்து கிடையாது, திராணி கிடையாது. ஏன்னா இவரு கை வச்சா பார்த்து நம்ம பிரதர் கிரண் கோல் கை வச்சு தோமாறாங்க, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா நான் சாதாரண எப்படி இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்க வாழ்க்கையை சொன்னீங்கன்னா, பரிசுத்தாவில இறங்கி வரும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலே அவர் வரதுக்கு இடம் கொடுப்பீங்களானால் அது முடிகிற காரியமாக மாறும். ஓகே, காட் இஸ் நாட் பார்ஷியல். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உங்க நம்ம அன்பு சகோதரருக்கு அந்த தாளந்து கொடுத்தானா உங்களுக்கு கொடுப்பார். உங்களை வாஞ்சிய பாக்குறார். முடியாதான், ஆனால் முடியும். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 12, 19ஆம் தேதிகள்ல இந்த 3 வியாழக்கிழமையும் ஆன்லைன் ஜூம்ல அந்நிய பாஷையை குறித்த ஒரு செமினார் நடக்க போகுது. கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அந்நிய பாஷை என்ற வரம் மற்றும் அதை வியாக்கியானம் செய்வது எப்படி. ஆமாம், அநேகருக்கு அந்நிய பாஷை பேசணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்குது. ஆனா அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியல. நம்ம ஜூம் மீட்டிங் வர அநேகர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி அந்நிய பாஷை பேசுவது பிரதர், அதை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு. ஸோ இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க போகிறோம். ஹவு டு ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்வது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷையின் வரத்தின் முக்கியத்துவம், ஹவு டு ப்ரே இன் டங்ஸ் கண்டினியூஸ்லி ஃபார் ஹவர்ஸ், எப்படி அந்நிய பாஷையில அநேக மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவது, ஹவு டு இன்டர்பிரட் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது அதை வியாக்கியானம் செய்வது என்பது, மற்றும் ஹவு டு ஆக்டிவேட் தி அதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்நிய பாஷை மூலமாக மற்ற ஆவிக்குரிய வரங்களை நீங்க செயல்படுத்தலாம். ஸோ இந்த சத்தியங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆண்டவர் இந்த தேவ மனிதரை என் மனதில் வைத்தார். பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ், ஏஜி சர்ச், இலுப்பூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இலுப்பூர் என்ற ஒரு பகுதியில் அவர் சபை நடத்தி கொண்டு வருகிறார். யங் மேன், வெரி பவர்ஃபுல் மேன். ஆண்டவர் அவரை அற்புதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ ஒரு 3 வியாழக்கிழமை நடக்க போகுது. ஜூன் 5, ஜூன் 12, ஜூன் 19 வியாழக்கிழமை 8 மணிக்கு மாலை 8 PM IST. US கனடாவில் இருக்கவங்களுக்கு 10:30 AM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். 9884160264 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னுடைய நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கம்பல்சரியாக வச்சிருக்கேன்னா, இது ரொம்ப சீரியஸான காரியம். இது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. அந்நிய பாஷை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. என் வாழ்க்கையில் நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த பிறகு நிறைய காரியங்களை நான் என் வாழ்க்கையில் அற்புதமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது எல்லாமே அந்நிய பாஷை ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நிறைய இடங்கள்ல நான் அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல அநேக சுகமா இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா, நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் போன வாரம் சிஸ்டர் மீனா ஷேர் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய மகனுடைய சாட்சி, திருமண சாட்சி. அப்போ அவங்க ஜோம் பண்ண வரும்பொழுது நான் ஜோம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டேன். நான் அது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எந்த டீட்டெயிலும் தெரியாது. அந்த பொண்ணு பேரை எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அது எப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது? எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் விருப்பமா இருக்கிறார். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆவியில இருக்கிற ரகசியங்களை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 14. ஆவியில ரகசியங்களை பேசுறீங்க. இந்த ஸ்பிரிட் யூ ஸ்பீக் மிஸ்ட்ரிஸ். ஆமென்.
பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸோ ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதல் எப்படி ஆண்டவர் கொண்டு வராராம்? பரியாச உதடுகளினால, ஸ்டாமரிங் லிப்ஸ், அதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை, அனதர் டங். ஏசாயா 68:11-12 ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இதுவே ஆறுதல் என்று அவர்களோட நான் சொல்கிறேன்றாரு. ஆனாலும் கேட்க மாட்டாங்கன்றாரு. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்நிய பாஷை கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம். அந்நிய பாஷை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய பாஷை. இட் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது தேவனோட பேசுறீங்களா? யூ ஸ்பீக் டைரக்ட்லி டு காட் என்று பவுல் எழுதுகிறார். உங்க எல்லாரையும் காட்டிலும் நான் அநேகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். ஐ ஸ்பீக் இன் டங்ஸ் மோர் தென் ஆல் ஆஃப் யூன்றார் பவுல் 1:14. அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுல கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் இதுல பங்கேற்கலாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் பங்கேற்கலாம். நேற்று தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் அது. இல்ல இந்த மீட்டிங்ல தான் ரசிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு தான் அது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நான் ஆண்டவனை ஏற்றுக்கொண்டேன் பிரதர். உங்களுக்கு தான் இந்த மீட்டிங். ஆமென். நீங்க கண்டிப்பா வாங்க. சில பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சு விட்டுருப்பீங்க. எனக்கு சில பேர்லாம் சொல்றீங்க, நான் பேசின பிரதர் ஒரு காலத்துல, அப்புறம் ஒண்ணுமே டச்சே இல்லை. அப்படிப்பட்டவங்களும் வாங்க. திரும்ப அது ஆக்டிவேட் ஆகும். அந்நிய பாஷை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாங்க. எனக்கு நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அந்நிய பாஷை பத்தி, வரங்களை பத்தி. வாங்க, கண்டிப்பா வாங்க. எல்லாருக்கும் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி born again பிலீவர். ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த எல்லா விசுவாசிக்கும் தேவையான ஒரு சத்தியம். ஆமென். ஸோ அடுத்த மாதம் இது 3 வியாழக்கிழமை. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பெற்றுக்கொள்ள எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் நம்பருக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாளில சொல்ல போற செய்திக்கு ஆதாரமாக பிரதர் ஜோமன முழு சில வார்த்தைகள் சொன்னாங்க. அதே போல அந்த வருகிற ஜூன் 5ஆம் தேதி 12, 19, 3 நாள் நடக்கக்கூடிய அந்நிய பாஷையுடைய முக்கியத்தை குறித்து பேசக்கூடிய அந்த பிரதர் அந்த மீட்டிங் குறித்து பேச வார்த்தையை சொன்னாங்க. ஸோ ஐ பிலீவ் தேர்ஸ் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லார்ட். இன்னைக்கு தலைப்புல நான் என்ன பேச போறேன்னா, முடியாததை முடிப்பவர். ஓகே, அது இன்னொரு கலோக்கியா சொல்ல போறாங்க, முடியாதான் ஆனால் முடியும். ஓகே, முடியாததை முடிப்பவர், முடியாதான் ஆனால் முடியும் என்று நான் பேச போறேன். யோவான் 3:16 படிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியும், ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செய்து விட்டான். பாவம் செய்ததுனால என்னாச்சுன்னா, என்டையர் மேன் கைண்ட் ஹியூமனிட்டி, அந்த மனித குலம் வந்து பாவத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த பாவத்துக்குள்ள போன அந்த மனித குலத்தை மீட்டெடுக்க ஒரு இரட்சகர் வேணும். அப்ப இது வந்து பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்துல ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். தேர் இஸ் a plan of redemption, a purpose and plan என்று சொல்லக்கூடிய அந்த பர்பஸ் என்ன? விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும். அதுதான் பர்பஸ். அது how we are going to achieve that, that is the plan. அப்ப அந்த பிளான் சொல்லும் பொழுது என்னன்னா, தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி ஆடமிக் சின் இல்லாத அந்த வம்சத்தை வைத்து அவர் திருத்தத்தை சிந்தது மூலமாக அவருடைய ஜீவனை கொடுத்து உலகத்தாருடைய ஜீவன் எல்லா ஜீவனையும் மீட்டெடுத்து அவங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், கல்வாரி ரத்தம் சிந்தி சொல்லான வேதனை அனுப்பித்தார். இதெல்லாம் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துல விவரமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கல்வாரி மிகுந்த பாடி அனுபவித்ததை நாம் இதை பார்க்கும் பொழுது, அந்த சிலுவையில அவர் நம்ம பாவங்களையும் சுமந்தவராக தொங்கினார், சாபமாகவே மாறிட்டார் அதுல. அப்ப நம்ம வியாதிகளுக்கு எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டிருக்க என்பதை அவர் அங்கு சொல்கிறார். நாம் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று அவர் கல்வாரியில தரித்திரனானார். இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு. என்ன சாக்ரிஃபைஸ்? கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் டு யூ என்ற மாதிரி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவை தியாகமாக கொடுத்தது மூலமா தன்னுடைய ஜீவனை கொடுத்து உலகத்தினுடைய மக்கள் கெட்டுப்போன அந்த பாவம் செய்த மக்கள் மீட்டெடுத்து அவர்கள் நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது திட்டம். அப்போ சத்துருக்களாக இருக்கிற நம்ம ஏசிக்கிற ஒரு தியாகம் அங்கு வெளிப்பட்டது.
அப்போ முதலாவது யோவான் 3:17 வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அதிகமாக நேசித்ததுனால தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து உலகத்தில் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த தியாகத்துக்கு பின்னாடி தான் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் தான் அந்த ரிடம்ஷன் பிளான் என்ற அர்த்தம். அந்த திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் இதை அறிந்து நமக்காக ஒரு விளக்கணை செலுத்தப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்தை அனுப்பிச்சிருக்காரு. அவர் ரத்தம் சிந்தி கல்வாரி நமக்காக பலியானாரு. அது விளக்கணை செலுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அவர் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நான் நித்திய ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு போகாமல் நித்திய ஜீவனுக்கு கடந்து வர வேண்டும் என்பதை மக்கள் அறியணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ இது பார்க்கும் பொழுது கல்வாசியில மறித்தது போனால் எவ்வளவோ பெரிய தியாகம். ஒரு தேசத்துக்கு வேணா ஒரு தலைவர் ஜீவனை கொடுக்கும். ஆனா சர்வலோகத்துக்கும் இயேசுவோ சர்வலோகத்துக்கும் தலைமுறைக்காகவும் சொல்லவனா வேதனையை அனுபவித்து அவர் மறித்து போயிட்டார் கல்வாசூரியில. பாருங்க, இப்போ மறுநாள் காலை விடுகிறது, அடுத்த நாள் சூரியன் உதயம் வருது, மக்கள் விழித்தெழுறாங்க. முந்தின நாளில் இயேசு கிறிஸ்து கல்வாசியை மறித்துட்டாரு, அடக்கம் செய்யப்பட்டாச்சு. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பார்க்கணும், யாருக்கும் இயேசு கிறிஸ்து மறித்து போனதை பற்றி தெரியல. ஏன்னா ஒரு சிலர் தான் யூதேயாவிலும் எருசலேமிலும் அறிந்திருந்தார்கள். அது எப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவர் 3 வருஷம் எங்க மத்தியில் ஊழியம் பண்ணாரு. இப்ப அவரும் மூலமாக நாங்க நினைச்சோம் ரோமர்ல இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை அரசாழ்வாரு அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவரு இறந்து போயிட்டாரு. சோ எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க, உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. யூதேய சமாரியிலும் கொஞ்சம் பேசி ஒவ்வொரு நாள் காலையில் சூரியன் உதிக்க மக்கள் வேலைக்கு போறாங்க, திரும்பி வர்றாங்க, சூரியன் மறையுது, வீட்டுக்கு போறாங்க, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் டு தி ரிடெம்ப்ஷன் பிளான்? பிதாவாகிய தேவன் தான் நினைத்திருந்த அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் அப்படி ஒரு செயல்படாமல் போய்விடுமோ? will that plan be completely destroyed? இதனால் தேவனுடைய திட்டம் முற்றிலும் பார்க்கடிக்கப்பட்டது போல காணப்பட்டது. தேவன் உலகத்துக்கு எதுக்காக வந்தா அந்த திட்டம் பிளான் நிறைவேற போய்விடுமோ என்று அவர் ஒரு அன்சர்டனிட்டி ப்ரிவைலிங். மக்கள் நித்திய ஜீவனை போடாமல் போயிடும், எல்லா மக்களும் அப்படியே எட்டர்னல் டேமினேஷன் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அன்சர்டன் நிலவுச்சு. அடுத்தது வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்தவன சில பெண்மணிகளுக்கு தன்னை தரிசனம் காமிக்கிறார். இந்த பெண்மணிகள் போய் சொல்றாங்க, அப்ப சொல்லிட்டு இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார் நான் பார்த்தேன் அப்படி சொன்ன உடனே அவங்க அதையும் சீடர் நம்பர்ல. அப்பவும் என்னாச்சு, இவங்க இந்த சீடர்ல வச்சுதான் இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்து உயிர்த்தெழுந்தார் என்று சத்தியத்தை மக்களுக்கு சொல்லி அந்த மக்களை எட்டர்னல் டேமினேஷன்ல இருந்து எட்டர்னல் ரிடெம்ஷனுக்கு, அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரணும் என்ற திட்டமும் நிறைவேறாம போயிருமோ என்ற ஒரு சூழ்நிலை அப்பவுமே ஏற்பட்டது. அப்போ தேவன் ஜனங்களுக்காக பாடுபட்டு மரித்த காரியம் பயன்தராமல் போயிடுமோ என்ற சூழ்நிலை அங்கு காணப்பட்டது. அடுத்தது என்னாச்சு, இயேசு கிறிஸ்து வராரு, பூட்டப்பட்ட வீட்டு நடுவில் இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. மட்டுமல்ல 500க்கு மேற்பட்ட மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறாரு. தான் மறித்து உயிர்த்தெழுந்து விட்டேன் என்பதை அவர் தரிசனம் தந்து ப்ரூவ் பண்றாரு. ஆனால் நடந்து என்ன பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம், அதாவது யோவான் 21 எடுங்க, யோவான்ல 20ஆம் அதிகாரம் பாருங்க. அவருக்கு யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வரை சீசர் கூடி நிறுத்தி யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டிருக்கு. இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவங்க மேல் கைகளையும் விழாவையும் காமித்தார். அப்போ அப்படி பேசிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, சரி இயேசு உயிர் திறந்துட்டாரு, நம்ம கொடுக்கப்பட்ட சர்வ பிரசங்கிக்க வேண்டும் என்பதை கம்ஃபர்டபுளா மறந்துட்டு 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். கூட்டிட்டு போறாப்ல. ஆனா நீங்க சர்வ பிரசங்க ஆண்டு சொல்லிட்டாரு. அதுக்காக 3 வருஷம் ஒரே சுத்தின பசங்க இவர் காமிச்சாருப்பா, நான் உயிரோட தான் இருக்கேன், என்ன அரைஞ்சாங்க, கல்வாரி எல்லாம் மறிச்சுட்டேன், ஆனா அடக்கம் பண்ணப்பட்டேன், 3 நாள் வீட்டுல சொன்ன மாதிரி வீட்டுல இருந்துட்ட பாரு, என் கையும் காலம் பாரு, விழாவை பாரு, எல்லாம் ப்ரூவ் பண்ணியும் என்ன சொல்றாங்க, இந்த கிரேட் கமிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாம நான் மீன் பிடிக்க போறேன்னு அவங்க கூட 4 பேர் சேர்ந்து போயிட்டாங்க. வேதம் போனவங்க கூட 4 பேர் எடுத்துட்டு போயிட்டாப்ல. அப்போ இப்போ என்ன ஆச்சு, பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் வில் அப்படி டெஸ்ட்ராய் ஆயிருமா? ஒரு கொஸ்டின் வருது. பிதாவாகிய தேவன் தன் ஆதீனத்தில் திட்டம் தீட்டினதை நிறைவேற்றாம போய்விடுமோ என்ற
அந்த ஒரு ஒரு அன்சரிட்டி வந்துருச்சு. இவர்களுக்கு இயேசு மரித்த சத்தியமும் உயிர்த்தெழுந்த சத்தியமும் தேவனுடைய திட்டம் தெரியல. தேவனுடைய திட்டம் பட்ட மறைக்கப்பட்ட சூழ்நிலை தான் அங்கு காணப்பட்டது. இயேசுவே கல்வாரி சிலுவையில் அந்த தியாகம் வீணாக போய்விடுமோ என்ற சூழ்நிலை காணப்பட்டது. முடியாது என்ற நிலைமை அங்கு காணப்பட்டது. ஆனா பாருங்க, ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? 50 நாட்கள் கழித்து 50 நாட்கள் பசங்க என்ன பண்ணிருக்காங்க? மீன் போயிருக்காங்க நினைக்கிறேன் நானு. ஆனா ஒண்ணுமே பண்ணல. அந்த சாரி, கிரேட் கமிஷனை பத்தி காரியத்தை எதுவுமே பண்ணல. மீன் பிடிக்காம போயிருக்காங்க நினைக்கிறேன் நான். இப்போ 50 கழிச்சு பெந்தெகோஸ்ட் டே ஆஃப் பெந்தெகோஸ்ட் அரைவ்டு. பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே அந்த சமய சீடர் மத்தியில் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. மேல் வீட்டர்கள் கிட்டத்தட்ட நேரக்குறை 120 பேர் கூடியிருந்தாங்க. அந்த 120 பேரும் பெந்தெகோஸ்து நாளில் என்ன ஆச்சுன்னா ஆவியானவர் இறங்கினாரு. இறங்கின உடனே சீடர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டு அவர்கள் புரியாத காரியங்களை புரிந்து கொண்டார்கள். அவர் யாரோ சொன்னாரு, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். நான் உங்க சொல்றதுலாம் அவர் உங்களுக்கு போதித்து உணர்த்துவார் என்று சொன்னதை இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு, அதாவது யோவான் 20:19 படிச்ச வசனத்துக்கு பயந்து இருந்தாங்க. மனுஷனை குறிச்ச பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம் இருந்ததுனால இவங்க என்ன பண்ண கதை பிடிக்குள்ள உட்காந்துட்டாங்க. இப்போ அந்த பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்ததுனால வல்லமையின் ஆவியானவர் என்னோடு வந்து விட்டதனால் பொல்லாத சாங்க மிதிப்பேன் பாதுகாப்படி அந்த ஹோலி ஸ்பிரிட் எம்பவர்ஸ் them. அப்படியே ரைஸ் அப் அவங்க எழுச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கலிலேயரை இந்த ஆள் பேசும் பொழுது அந்த பேச்சை கேட்டு பயந்து போய் ரூம் கூட்டிட்டு உள்ள இருந்தவன், இல்ல கிரேட் கமிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போனவன், இன்னைக்கு எந்திரிச்சு மேல் வீட்டு அறையில பரிசுத்த அபிஷேகம் பெற்ற உடனே என்ன ஆகுது? எந்திரிச்சு பேசுறான். பேசும் என்ன ஆகுதுன்னா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த கழிச்சு பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப உலகம் முழுதும் தேவனுடைய திட்டம், அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் ஸ்டார்டட் ஃபுல்ஃபில்லிங், அது திட்டம் ஆரம்பித்து விட்டது. அப்போ முடியாது என்ற சூழ்நிலையானது 50 நாட்கள் காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாயிட்டு காலை எல்லாம் இங்க போனாங்க வந்தாங்க. 50 நாளும் இயேசு மரித்ததை யாருமே நினைக்கவில்லை, முடியல. தேவனுடைய திட்டம் இவ்வளவு நிறைவேற முடியாம போய்விடுமோ என்ற நிலைமையிலே முடியும் என்று செய்தவராய் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த படிக்காதவர்கள், பயந்தவர்கள் ஒரு தைரியத்தோடு நின்று அவங்க பேசுவாங்கன்னா எவ்வளவு பெரிய அந்த கரேஜ் அவங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கொடுத்திருப்பாருன்னு பாருங்க. இப்போ இன்னைக்கு if we have the desire to be used by God, then God will empower you to preach or heal the sick or deliver the possessed. Like the people, lakhs of people will be saved by using, when you preach. இப்போ வல்லமை பெதர்லாம் எடுத்து ஆண்டவர் வல்லமை யூஸ் பண்றாரு. கொரோனா வல்லமை அவங்களுக்கு ஹீலிங்க்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஹீலிங் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது மூலம் குடும்பம் ரட்சிக்கப்படுது. இப்படியாக அந்த ஒரு இதுதான் எழுப்புதலின் கால திட்டம். எழுப்புதலின் கால திட்டத்துல பெரிய ஊழியக்காரங்க தான் செய்வாங்கன்னு இல்லை. அவரு இருக்காருங்க, அவரு பண்ணுவாரு, இவரு இருக்காரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? டெய்லி பைபிள் படிச்சு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பீங்க? இல்ல. எழுப்புதல் கால திட்டத்துல அவங்க மட்டும் நீங்க நானும் செஞ்சு எல்லாரும் வேலை செய்யணும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்ல முடியாதுங்க, எப்படி முடியாது? தேவனுடைய திட்டம் செயல்பட முடியாத சூழ்நிலையிலே அந்த அபிஷேகம் கடந்து வந்த பொழுது அவர்கள் வெள்ளம் பயந்து உதறி தள்ளிவிட்டு நின்று போல்டா பேசினாங்க. ஜீவாதிபதியை நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்லி தைரியமா பேசினாங்க. அதே போல முடியாது, என்னால முடியாதுங்க, எனக்கு நான் சும்மா சாதாரண ஆளு, நான் சும்மா உட்காந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என்ன போய் பண்ண முடியாது. முடியாது என்பதை முடித்து வைப்பவர் தான் பரிசுத்தாவியானவர். அதான் நான் சொன்னேன், முடியாததை முடிப்பவர். முடியாதா ஆனால் முடியும். பரிசுத்தாவியானவருக்கு இருக்கும் பொழுது அவர் அபிஷேகம் வந்த பொழுது முடியாத காரியம் முடிந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு நீ சொல்லலாம், பிரதர் ஐ டோன்ட் ஹேவ் டேலண்ட், என்ன அவரை மாதிரி ப்ரீச் பண்ண முடியல, என்ன அந்த சிஸ்டர் மாதிரி பாடலுக்கு எனக்கு தாளந்து கிடையாது, திராணி கிடையாது, ஏன்னா இவரு கை வச்சா பார்த்து நம்ம பிரதர் கிரண் பால் கை வச்சா சோமாறாங்க, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஆனா நான் சாதாரண எப்படி இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்க வாழ்க்கையை சொன்னீங்கன்னா, ஒரு பரிசுத்தாவியானவர் இறங்கி வரும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலே அவர் வர்றதுக்கு இடம் கொடுப்பீங்களானால் அது முடிக்கிற காரியமாக மாறும். ஓகே, காட் இஸ் நாட் பார்ஷியல். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்ம அன்பு சகோதரருக்கு அந்த தாளந்து கொடுத்தாருன்னா உங்களுக்கு கொடுப்பார். உங்களை வாஞ்சிய பாக்குறாரு. ஆர் யூ ரெடி டு கோ அவுட்?
தைரியமாக கொரோனா வார்டுக்குள்ள உங்களால போக முடியுமா? அப்பனா ரெடி டு கோ. அப்பனா அவர் செய்வார். ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஊழியக்காரர் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. அந்த ஊழியக்காரர் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, எனக்கு வந்து வியாதியஸ்த குணமாக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த சமயத்துல ஆண்டு பேசி ஒரு ஒரு ஆட்டோல ஒரு பொண்ணு வருது. பொண்ணு பார்த்தா முகம்லாம் ஒரே புண்ணு, உடம்பெல்லாம் புண்ணு. நீ கை வச்சு கை வைக்க தொடர்றதுக்கே ஒரு என்ன சொல்ற அருவருப்பா இருக்கு, தொடர்றதுக்கே முடியாது, ஒரு கூசுது. இந்த பொண்ணு மேல கை வச்சு நீ ஜெபம் பண்ணுவேன்னா உனக்கு நான் ஹீலிங் மினிஸ்டர் தருவேன் அப்படின்ட்டு இருக்காரு ஆண்டவர். உடனே வச்சு ஜெபம் பண்ணணும்னா இந்த பொண்ணு இன்ஸ்டன்ட் ஷி ஹீல்டு. அப்போ ஆண்டவர் இப்போ வந்து அது ஹீலிங் மினிஸ்டர் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலதான் நம்முடைய வில்லிங்னஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட காமிக்கும் பொழுது பரிசுத்தாவை நம்ம எம்பவர் பண்ணுவார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிப்போம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். சரி, இப்போ வந்து எல்லாம் தெரியும். நாசரேத்தூர்ல உள்ள ஒரு கன்னியான மரியாள்கிட்ட கபிரியேல் தூதன் வராரு. வந்து சொல்றாரு, ஏமா இந்த பாரு, இந்த நாசரேத்து நீதான் ஒரு உண்மையான பெண்ணு, அதனால தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. உன் புருஷன் வந்து யோசேப்பு, நீங்க நிறைய பிள்ளைகள்லாம் பெற்று சுகமா சந்தோஷமாக செல்வ செழிப்போட இந்த நாசரேத் பட்டணத்துல வாழ்வீங்க. உங்களை நம்பி பெரிய நிறைய பேர்லாம் உங்ககிட்ட வந்து வேலை செய்ய வருவாங்க. நீ ஒரு செல்வ மாட்டே இது பண்ணி சொன்னா எல்லா பொம்பளை பிள்ளைகளும் ஆசீர்வாதம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா வந்து சொன்ன செய்தி என்னது? நீ உனக்கு நீ இப்ப கர்ப்பமாயி குழந்தை பெற போறேன்ட்டு. அப்ப ஒரு என்ன இப்படி தபால் பிடித்துக்கு போறீங்க, நான் புருஷன் பார்க்கல, என்ன அறியலையே அப்படின்ட்டு. அப்போ சொல்றாரு, இந்த ஷாக்கிங் நியூஸ் பாரு மேரி, நான் முதல்ல சொன்ன நியூஸ்னா எவ்வளவு ரொம்ப சந்தோஷம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்ல துதிங்கள் கிருபைன்னு பாட்டு பாடியிருப்பாவா. ஆனா இன்னைக்கு சொன்ன செய்தி என்னன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ், கல்யாணம் ஆகல, ஆனா யூ ஆர் கோயிங் டு கன்சீவ். அப்போ இது எப்படி ஆகும் சொன்ன பொழுதுதான், when the Holy Spirit shadow on you, that means when the Holy Spirit anointing comes on you, he will accomplish which was impossible to possible. அதாவது என்ன புரிஞ்சுங்க, when the Holy Spirit anointing comes on you, முடியாதது என்று சொல்ல காரியத்தை முடித்து வைப்பார். ஓகே, பாருங்க, இந்த ஏசியா தீர்க்க புஸ்தகம் 32 நல்ல ஒரு 32:15 படிங்க. ஏசியா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படி இருங்க. அப்போ 12ஆம் வசனம் படிங்க. 32:12. செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனி தரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். மாரடித்து புலம்புவாங்க. இப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, செழிப்பான வாய்களும் இல்ல, கணித தாட்சி செடியும் இல்ல. அதனால இருக்கும்போது ஏன் மாரடிக்கணும்? இல்ல, அதனால மாரடிக்கிறாங்க. செத்து போயிட்டான்னு மாரடிச்சு ஏன் மாரடிக்கிறோம்? செத்து போயிட்டானேன்னு மாரடிக்கிறோம். ஆனா ஒரு உயிரோடு இருக்கும்போது யாரும் மாரடிக்க மாட்டாங்க. இங்க என்ன போட்டுக்குன்னா மாரடித்த புலம். ஏன்? செழிப்பான வயல்வெளி இல்ல, கணித தாட்சி செடியும் இல்ல. அடுத்தது வச்சுங்க. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். ஒரு அரமனை பாழாக விடப்பட்டு காட்டுக்கழுவி சஞ்சரிக்கிற இடமாகுமா? ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு? 15ஆம் வசனத்துல படிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த தொடர்ந்து படிங்க. அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அடுத்தது செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். Hallelujah. This is the God anointing. When the anointing comes upon you, செழிப்பா அந்த வனாந்தரமான ஒண்ணுமே இல்லாதது இட் இஸ் ஸ்ப்ரவுட்டட். அப்ப அந்த அரண்மனை பாழாகப்பட்ட அரண்மனை என்ன ஆகும்னா அது காடா இருக்கிறது வந்து என்ன பண்ணும்? செழிப்பான வயல்வெளி ஆகுமா? செழிப்பான வயல்வெளி எப்படியோ காடாக என்ன பண்ணுமா? என்ன காடு? செழிப்பான காடு. சும்மா காஞ்சி போன காடு இல்லைங்க, செழிப்பான காடு. அப்போ முடியாததை முடிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் கடந்து வரும் பொழுது முடியாதது முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கிறோம். Genesis chapter 1 verse 2.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அங்கே உலகத்தை சிருஷ்டிக்க போகிற தேவ வார்த்தை வரப்போகுது. 2ஆம் வசனம் கடைசி பேர் நம்ம படிக்கும் என்ன பண்ணுறோம், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் அசைவாடி கொண்டிருந்தார்? தேவனுடைய வார்த்தை வரப்போது அந்த அந்த பூமியானது இப்ப இருளும் ஒழுங்கின்மை இருக்கிறது. அப்போ அந்த அழகாக சிருஷ்டிக்கப்பட முடியுமா முடியாதா என்ற நிலை இருந்த பொழுது முடியும் என்பவராக பரிசுத்தர் அசைவாடி கொண்டிருக்கார். அசைவாடி கொண்டிருக்கும் ஆண்டவர் வார்த்தையிலிருந்து பிதாவாய் தேவன் நினைக்கிறாரு. இட் கம்ஸ் as a word from the mouth of Jesus Christ. அதை எக்ஸிக்யூட் பண்றது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அதே ஆவியானவர் உங்கள் மேல் என்பது அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களை என்னில் நிறைவேற்றுவாக இருக்கிறார். அப்போ உலகத்தின் ஜலத்தின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது பூமி முழுதும் ஜலத்தால் நிலைமை இருந்தது. இப்பொழுது உலகத்தில் வெற்றிடம் இருக்கு. அது ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ அந்த நாளிலே ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உள்ள ஜனங்கள் மேல் அசைவாடு வர மாட்டாரா? கண்டிப்பாக அசைவாடு. நீங்க எப்படிங்க முடியும்? முடியாத முடிப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் சொன்ன வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியா மாறும்னா ஏன் இது முடியாதது? தண்ணி மேல அசைவாடின தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு மனிதர் மேல அசைவாட முடியாததா? கண்டிப்பாக முடியும். இப்பொழுது மனிதர் மேல் அசைவாட முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம். அன்று ஜலத்தை கலக்கியவர் இந்த உலகத்தை கலக்க முடியுமா? கலக்க முடியும். அதான் நம்ம அப்போஸ்தலர் படிக்கிறோம், உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்க. ஏன்? பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். God needs only one person for revival. ஒரு மனிதனை கொண்டு தேவனால் தேசத்தை அசைக்க முடியும். நீங்க நினைக்க வேண்டிய என்னவென்றால், உலகத்தை கலக்கின ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். The spirit of the living God is within me. அவர் முடியாததை முடிக்கிறவராக இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க உங்க மூலியமாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்க ஃபேமிலி சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஒரு இம்பாக்ட் உண்டாகும். அது நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த உங்கள் மூலமாக காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது வார்த்தையாக நடந்து வந்துருந்தார் 30 வருஷம். ஆனா பெரிய காரியம் ஒன்றும் அவர் செய்யல. ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்ல அவர் அபிஷேகம் ஆவியா இறங்கி பரிசு அபிஷேகம் பெற்றாரோ வெள்ள பெரும் காரியங்களை செய்தார். அப்போஸ்தலர் நடபடி 10:38 படிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பாருங்க, கடலின் மேல் நடந்தாரு, காட்டைகளை அதட்டினாரு, மரித்தவரை உயிரோடு எழுப்பினாரு, கூடருக்கு பார்வை கொடுத்தார், பேய்களை ஓட்டினார், கட்டுண்டல் விடுதலை கொடுத்தார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்த பொழுது முடியாதவைகளை முடிக்கிறவாக அவர் காட்டினார். He did all this messianic miracle சொல்லுவாங்க. மெசியானிக் மிரக்கல் எல்லாமே அவர் பரிசுத்த ஆவியின் உதவி கூட செய்தார் என்று பார்க்கிறோம். சீடர்களுக்கு ஒரு கிரேட் கமிஷன் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று. அந்த நாட்களில் பாருங்க, அது சோசியல் மீடியா கிடையாது, டிவி கிடையாது. அப்ப அந்த காலத்துல இப்ப கூட டிவி பாத்தீங்கன்னா, சேலத்துல ஒரு டிவி கம்பெனினா அந்த சேலம் வட்டாரத்தை மட்டும்தான் காமிப்பாங்க, வேற எங்கேயும் போகாத. பெரிய இந்த சன் டிவி மாதிரி, பெரிய சத்யம் டிவி மாதிரி பெரிய டிவி, பெரிய வைட் ரேஞ்ச் கவர் ஆகாது. சேலம்னா சேலம் மட்டும்தான் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் மட்டும்தான் காமிப்பாங்க. அந்த மாதிரியான இது எப்படி முடியும்? ஒரு வருஷத்துல கேட்கான், ஆண்டவரே உலகம் சர்வ சுவிச்சு எப்படிங்க முடியும் அப்படி இருக்கு. ஆண்டு சொல்றாரு, முடியாத முடிப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பேசாம இருங்க, நான் அந்த ஆட்களை கொண்டு வரேன். அதாவது மால் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப நம்ம ஜவுளி கடைக்குன்னா ஒரு இடத்துக்கு போகணும், சூப்பர் மார்க்கெட்னா ஒரு இடத்துக்கு போகணும், ஈடி சேனல் ஒரு இடத்துக்கு போகணும். இதை நீ எங்கேயும் போகாத, நீ எல்லாம் ஒரு இடத்துக்கு வா, ஒரு இடத்துல எல்லாம் வச்சு உனக்கு தரேன், நீ எல்லாம் வாங்கிக்கோ. சாப்பிடணுமா அங்கே சாப்பிட்டுக்கோ, சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெடிமேட் ஷர்ட் வேணும், பேண்ட் ஷர்ட் வேணும் வாங்கிக்கோ, அதாவது யூட்டென்சில் வேணும் வாங்கிக்கோ, எல்லாமே ஒரு இடத்துக்கு. தட்ஸ் கால்ட் மால். அந்த மால்ல எல்லாமே இருக்கு. நீ அங்கிட்டு அலைய வேண்டாம். ஒரு ஜெயச்சந்திரனுக்கு போறது, சரவணா போத்தீஸ் அப்படிலாம் தேவையில்லை, இங்கே வா. அதே போல ஆண்டு சொல்றாரு, நீ அங்கே இரு, பெருசா தரித்திரு, நான் ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க பார்க்கும் பொழுது பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி இறங்கி வந்த பொழுது ஸ்ரீடர்கள் உலகத்தை கலக்குவதாக மாறினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 படிப்போம். அப்போஸ்தலர் 2, 9, 10, 11. பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும்
மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பாருங்களேன், அதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கண்ட்ரிஸ் இருக்கு. அவங்க வருஷம் போட்டதுல கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 18 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த 18 கண்ட்ரிஸோடைய லாங்குவேஜ்ல இந்த சீடர்கள் பேசுறாங்க. இவங்க ஆச்சரியப்படுறாங்க. மேபி ஒருத்தனுக்கு 2 கண்ட்ரியோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கலாம், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கலாம். அவன் பேசும்போது இல்லை இங்கிலீஷ்ல பேச அதே பிரெஞ்சும் பேசுறாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். அதான் சொன்னாரு ஆண்டவர், பரிசுத்த ஆவியார் வரும்பொழுது சகல ஜாதிகள் சென்று சுவிசேஷம் பிரசங்க சொன்னது எப்படி முடியும் ஆண்டவரையும் கேட்டதுக்கு முடியாதது முடிக்கல. பரிசுத்த நீ எங்கேயே இரு, நான் கூட்டிட்டு வரேன், நீ பேசுற அவங்க கேட்பாங்க. நீ பேசுறது வேற ஏதாவது ஹீப்ருவாய் அரபிக்கா இருக்கலாம், ஆனா அவனுக்கு கேட்கறது வந்து எப்படி இருக்கும், பிரெஞ்சுல இருக்கும். அவனுக்கு கேட்கறது எப்படி இருக்கும், இது இங்கிலீஷ்ல இருக்கும். சரி டோன்ட் வரி அப்படின்னு தான் அங்க வந்து காமிக்கிறாரு. அந்த முடியாத காரியம் முடிக்கிறவங்க ஆவியாளர் இறங்கி வந்தார். இந்த ஆவியாளர் அபிஷேகத்தை குறித்து நீங்களும் நானும் சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏசாயா புஸ்தகம் 10:27 படிக்கிறோம். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், பாரமும் நீக்கப்படும். அதாவது burden will be removed and the yoke will be destroyed அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் அவருடைய அபிஷேகம் என்று அர்த்தமாகும். இந்த கிறிஸ்து என்ற வார்த்தை கிரேக்க மொழியாக கிறிஸ்டோஸ் என்ற வார்த்தையில் வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் அவருடைய அபிஷேகமும் என்ற அர்த்தமாகும். இப்ப நான் ஒருத்தனை கிறிஸ்தவன் அப்படின்னா அர்த்தம் கிறிஸ்து பிளஸ் அவன். கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவள். அப்ப நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்று அர்த்தமாகும். இப்ப அந்த அபிஷேகம் நம்ம மேல இல்லைன்னு வச்சுங்க, அப்ப நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்தவள் என்று சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த அபிஷேகம் வந்து எப்படின்னா அந்த பாரத்தை நீக்கி அந்த நுகத்தை முறித்து போடுறதா இருக்கணும். அப்ப அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது நம்மளும் எப்படி அந்த ஆதி அப்போஸ்தலர் போல உலகத்தை கலக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கேன்சர் கட்டிட்டு போறான், எப்பா நான் உனக்காக ஜோம் பண்றேன், இந்த வர்ற சனிக்கிழமை வந்து ஃபுல் ஆல் நைட் ப்ரேயர் இருக்கு, நீ அன்னைக்கு வா. அன்னைக்கு எல்லாரும் பாஸ்ட் பண்ணி ஃபுல் நைட் 12 மணிக்கு மேல கை வைப்பாங்க, அப்ப எல்லாம் சோமாயிரும், நீ போயிட்டு வாங்க. அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் வாழ்க்கை கேர்ஃபுல்லா பார்க்கும் பொழுதும் ஆதி அப்போஸ்தலர் செய்த காரியம் போயிட்டு நாளைக்கு வந்து யார்ட்டையுமே சொல்லல. இன்ஸ்டன்டேனியஸ்ல ஹீலிங் ஹேப்பன். அப்ப அவங்களுக்கு மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவங்களுக்கு பண்ணார்னா உங்களுக்கு பண்ணார். பட் ஆர் யூ அவைலபிள்? The question before is, are you available to be ready to be used by God? தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்ப இயேசு நாம கேன்சர் கட்டி மறைந்துமோன்னு சொல்லி கை வச்ச உடனே அது it will dissolve, disappear. அது இவற்றை பிரேக் நடக்கணும். ஏன் நடக்காது? முடியாது. முடிக்கிறது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நுகத்தை முறிக்கும், பாரத்தை நீக்கும். சந்த ரபாதியான் தோழி பரவ. அப்ப அந்த மாதிரி சொல்லக்கூடாது. யாரு கூட வா, உனக்கு சோம் இல்லையா, வா, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, இயேசுநாது கடந்து போ, வெட்டி கொடுங்க போயிடும். உடனே போலன்னா கவலைப்படாதீங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க, போகும். அதனால டோன்ட் லூஸ். அவருக்கு சொன்ன மட்டும் உடனே போதும், ஏன் சொன்ன மட்டும், அவருடைய லெவல் வேற மாதிரி இருக்கு. அந்த அபிஷேகம் வளர்ந்துருக்காரு, நீங்க வளர்ந்துட்டே இருக்கீங்க, அது பின்ன வரம் பாருங்க. ஸோ அதனால டோன்ட் லூஸ் ஹார்ட். எனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காரு. சபை போய் நோயாளி கையில் வைப்பால் சொஸ்டமான ஆட்டு சொல்லிக்காரு, என்ன விசுவாசியாலும் என்னை காட்டு பெரிய காரியத்தை செய்வான். பீரியட். அவ்வளவுதான். அதை விசுவாசி செஞ்சீங்கன்னா காரியங்கள் நடக்கும். அப்போ உலகத்தை கலக்கிறவங்க நம்ம மாறணும். சும்மா இந்த கடைசி காலத்துல ஏதோ வந்தோம் போனோம், நானும் கிறிஸ்தவன் தாங்க, நானும் பேப்டைஸ்டு, டங் டாக்கிங், அது நம்ம வந்து கம்யூனிட்டி ரெகுலர் எடுத்துட்டு போயிட்டு இல்ல. There should be impact. உங்க லைஃப் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற ஒரு லைஃப், ஒரு இம்பாக்ட் மற்றவங்க மத்தியில் செய்யணும். I should grow in my anointing. I should be able to break the yoke. I should be able to remove the burden from others. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள், எவ்வளவு பேர் நோக்கத்தை வச்சு ஜெனரேட் இருக்காங்க, கண்ணால பாக்குறோம். I'm not talking about financial burden. There are so many burdens they have. நம்ம அந்த சுண்டு வரால கூட அவங்க தூக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஒரு தயக்கம், நம்ம அபிஷேகம் இருக்கா இல்லையா கலக்கம்.
இன்னைக்கு வந்து அந்த அபிஷேக பாரங்களை அகற்றும் நோக்கங்களை முடிக்கும் சொல்றாங்களே. ஆனா நான் இன்னைக்கு என் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேனே. எப்பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பேதுரு வாழ்க்கை நடத்திய காரியம் நடக்கும், பவுலப்போஸ்தலன் நடத்திய காரியம் நடக்கும் என்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க காணப்படணும். பேதுரு மட்டும் நடத்தினீங்களே, அவர் நடத்தினது அவருக்காக என்ன நடந்துச்சு? நிழல் பட்டா சோமானாங்க. பவுலப்போஸ்தலனுக்கு உருமாலை தூக்கி போட்டு குணமாங்கினாங்க. அதே போல என்னுடைய வாழ்க்கை எப்ப நடக்கும்? அந்த ஆக்சியஸ் வேணும். இல்ல நீ சும்மா சாதாரண பவுலப்போஸ்தலனும் பேதுரு தான் பெரிய ஆண்டு சொல்ல மாட்டார். நோ 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 நோ. நம்மளும் தேவனுடைய பிள்ளைங்க தான். இயேசுக்கு நமக்கு அண்ணன். அப்போ நம்ம பிள்ளை எல்லா பிள்ளைகளும் தான் அவர் செய்வாரு. பட் ஆர் யூ அவைலபிள்? முடியாதது முடிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒவ்வொரு நாளும் கேள்வி இருக்க மாட்டோம். இன்று நீங்கள் நானும் ஏதோ வந்து போற கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு விசுவாச மத்தியில் பிசாசு கொண்டு வர ஒரு டாக்டிக் என்ன தெரியுங்களா? காம்ப்ளசன்சி. காம்ப்ளசன்சினா போது இதோடு இருக்கிற நான் இருக்கேன், என் குடும்பம் இருக்கேன், பிள்ளைங்க இருக்காங்க. சார் பாச நான் காலையில சர்ச்சுக்கு போறேன், 5 மணி பேர் போறேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்றேன், 3 சர்வீஸ் அட்டன் பண்றேன், வாரத்துக்கு ஒன்றா பாஸ் பண்றேன், பைபிள் டெய்லி படிக்கிறேன், மாசம் தோறும் தசம் பார்த்து கொடுத்துட்றேன். இது போதுமே. This is called complacency. போதும் என்ற மனதுல அது இல்ல. அந்த வார்த்தை இதுக்கு கிடையாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், அப்படி இருக்கணும். I am blessed, I am satisfied. And we Christians should never be satisfied as far as spiritual life is concerned. சாட்டிஸ்பேக்ஷனே கிடையாது. வேர்ல்ட் லைஃப்ல வேணா போதுங்க, இந்த அளவுக்கு போதும், எனக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு 2 வீலர் இருக்கு, ஒரு கார் இருக்கு, போதும், சாப்பிட்டு தூங்குற போதும். அது வேணா be content with the world life. But spiritual life there is no content at all. இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே, நிரப்புங்க 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 சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அததான் ஆண்டவர் கடைசி காலத்துல உங்கள்கிட்ட என்று எதிர்பார்க்கிறாரு. We can be satisfied with worldly things. அது போல அந்த சிலர் சொல்றாங்க அவங்களுக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னார்ட் போங்கே, பின்னிகின், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா தினகரன், டிஜிஎஸ் ஐயா, இவங்களுக்குலாம் அழைப்பு இருக்குது. தேவன் அவரை அழைச்சிருக்காரு. அதனால அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள் நடக்குது. ஆனா என்ன அழைத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவன் இப்படியே இருந்துட்டு போறேன், அவர் இப்படி மட்டும் தயவு செய்து நினைச்சிட்டாருங்க. ஓகே, அப்படி இது வந்து ரைட் வந்து சாத்தானுடைய கொண்டு வருகிற ஒரு தந்திரம். இது சாத்தானுடைய சந்திரம். அது மட்டும் மஞ்ச உலையில விழுந்துடாதீங்க. உங்களை அபிஷேகத்தில் வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வஞ்சனை இது. ஓகே, அப்ப அவரும் ரெய்னார்ட் போங்கே இதனுடைய பிள்ளை தானே. நீங்க யாரு? நீங்களும் இதனுடைய பிள்ளை தானே. ஒரு தகப்பன் வந்து ஒருத்தருக்கு கொடுக்காம இருப்பாரு. திங்க் தட் வே. நான் சொல்றேன் பாருங்க, அக்கினிமயமான நாவல் இறங்குச்சு. 120 பேர் மேலாக மேல் வீட்டில இருக்காங்க. அக்கினிமயமான நாவு வந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, பீட்டருக்கு மேல வந்த நாவு ரொம்ப வைடாவும் ப்ராடாவும் ஹைட்டா வந்துச்சு. அதே போல மற்ற சாதாரண லீஸ்ட் அப்போ ஜேம்ஸ் வச்சுக்குவோம், அவருக்கு வந்து சின்ன இவ்வளவு ஹைட் தான் பிளேம் வந்துச்சா, அக்கினி பிளேமே. அப்படியே பரிசுத்தர் வந்தாரு. பரிசுத்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இறங்கினாரு. சேம் இன்டென்சிட்டி, சேம் திக்னஸ், சேம் வித், ஐ டோன்ட் நோ, அந்த திக்னஸ், அந்த அந்த அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி ஏறி அப்படிலாம் கிடையாது. ஒரே மாதிரி 120 பேருக்கு வந்துச்சு அந்த அபிஷேகம். அப்ப இங்க அப்ப அப்படின்னா why someone else excels in the anointing? அந்த அனாயிண்டிங் வந்த பொழுது சில பேர் அந்த அனாயிண்டிங்ல மேற்கொண்டு வந்துட்டாங்க, சில பேர் ஏன் மேற்கொண்டு வரல அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரே ஆவியானவர் தான், ஒரே போல் எல்லாருமே இறங்கினார், ஒரே அபிஷேகம் தான் எல்லாமே இருந்தது. இதுக்கு சில பேர் அதுல வந்து அனாயிண்ட்ல முன்னேறி போனாங்க. ஏன் இப்ப பாருங்க, ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, ஆப்பிள் ஐபோன் 16 புதுசா வந்திருக்கு. இப்ப நான் வந்து ஒரு போனை வாங்கிட்டு, இப்ப 2 போன் வாங்கிட்டேன். இப்ப ஒண்ணு வந்து என் பையன் கொடுத்து வச்சுங்க. இப்போ உள்ள என் ஜென்ரேஷன் ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம வந்து கால் வருதா போவோம், இதெல்லாம் போட்டோ எடுப்போம், அதான் முடிஞ்சிடும். இவன் அதெல்லாம் நோண்டி பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ் தே. நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஓகே என்ன கால் வருதா பேசுவோம், திரும்பி கால் பண்ணி பேசுவோம், அது ஏதாவது போட்டோ எடுத்து வைப்போம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணோம், அவ்வளவுதான் முடிஞ்சுது. இது அப்படி இல்லை. ஏன்னா நாளைக்கு இது ஏன்னா இவங்க வந்து அப்போஸ் அழைக்கப்பட்டிருந்தாங்க.
வாட் அபவுட் ஸ்டீபன் அண்ட் பிலிப்? அவங்க அப்போ அழைக்கப்பட்டாங்களா? இல்ல. அவங்க எப்படி அவங்க என்னன்னா, அப்ப ஸ்டீபனும் பிலிப்பும் எதுக்கு அழைக்கப்பட்டவங்கன்னா, பஞ்சு விசாரணைக்காரனா அழைக்கப்பட்டவங்க. ரைட்டா? பேதுரு அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டவர். பேதுரு அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டவர். வேற ஸ்டீபன் அண்ட் ஸ்தேவானும் பிலிப்பும் பந்தி விசாரணைக்காரனாக அழைக்கப்பட்டவங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கலாம்? அப்ப பேதுரு மூலம் தான் பெரிய காரியம் செஞ்சிருப்பாரு. இவங்க சும்மா சாதாரண பிரதான அப்போஸ்தலர் அவரு. இவங்க சாதாரண பந்தி விசாரணைக்காரனாங்க. இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாதுன்ட்டு. ஆனா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஸ்தேவான் மூலம் பெரிய அற்புதம் நடந்திருக்கு. பிலிப்பு மூலமா சமாரியால மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டான். அவங்க அற்புதங்கள் நடக்கப்பட்டிருக்கு. ஆனா வேதத்துல பெரிய காரியம் செய்தான் என்று பார்க்க இதற்கு காரணம் என்ன? இவர்கள் மேல் உள்ள அபிஷேகம் தான். இன்று நீங்க ஒருவேளை சாதாரணமா சர்ச்சைக்கு வர்றவங்களை பேசலாம் சொல்லி கதவை திறந்து மூடுறவங்கள கூட இருக்கலாம். நான் புல்பிட்ல பேசுறதுக்கு இல்ல, வர்றவங்களை விஷ் பண்ணி கதவை திறந்து விடுறவங்கள கூட இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட மேல உள்ள அந்த அபிஷேகத்தின் மூலமாகவும் பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்ய உங்களால் முடியும். அதை விசுவாசிங்க. யாரோதான் செய்வாங்கன்னு இல்லை, நீங்களும் நானும் இந்த காலத்துல செய்ய வேண்டியதா இருக்கும். அன்று சமாரியாவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. யார் மூலம்? பிலிப்பு மூலம் உண்டாயிட்டு. பிலிப்பு யாரு? பந்து விசாரணைக்காரன். அவருக்கு மேல அந்த அந்த அக்கினிமயமா நாவல் வந்ததாம். பேட்டருக்கு வந்தது போலதான் இவங்களுக்கு வந்தது. இந்த பாருங்க. அப்ப ஏன் சில பேர் மட்டும் இந்த அபிஷேகத்துல வல்லமையா விளங்குனாங்கன்னு பார்க்கும் பொழுது, 3 வருஷம் இந்த எல்லா அப்போஸ்தலரும் இவங்க எல்லாம் இயேசுவோடையே விட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் என்ன போனாலும் அவரு தான் படுத்தாங்க, அவர் தூங்குனாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அவர் செய்யறதுதான் வரான். அதுவே எனக்கு பார்வை கொடுங்க. பார்த்தா கண்ணே இல்லை. உடனே எச்ச துப்புறாரு, குலைக்கிறாரு, எடுத்து கண்டு பூசாரு, செலவு போய் கழுவு, கண்ணு வந்துருது பாத்துறாங்க. அடுத்தது ஒருத்தன் வர, ஆண்டவரே சுத்தமாக என்ன உம்மால் கூடும், குஷ்டரோகி கை தொடுறாரு, எனக்கு சுத்தமா கீழாயிடுறான். உடனே வர 10 குஷ்டம் தூரத்து ஆண்டு போதுகிறே, ஐயரே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு போ தலைமை ஆசிரியர் போய் உனக்கு காமிக்கின்றது, கீழாயிருது. அப்ப இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா அப்போ எப்படி இவரு நடந்து? இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் காரியத்தை செய்தாரா, அல்லது தனக்குள் பரிசுத்தாவி இருக்கிறாரு என்பதை காரியத்தை செய்தாரா என்று பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ண, அதாவது சிஸ்டர் வாசித்தாங்க. இப்போ இயேசுவை தேவன் பரிசுத்த அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் நன்மை செல்வ சுட்டி தெரிந்தார். விசாத் கட்டுகளை மாட்டி விடுதலையாக்கி எல்லாருக்கும் நன்மை சுற்றி தெரிந்தாருங்கிறத சொன்னதை பார்த்தோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் மூலமாக இந்த காரியங்களை செய்தாரு. இவங்க அப்போஸ்தலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் கேட்ட உள்ளவர் இப்படிதான் பண்றாரா? ஓகே, அப்படி சொல்லிதான் என்ன பண்றாரு? பேதுரு சொல்றாரு, அந்த மத்தியான வேலையில தேவாலயத்துக்கு போகும்பொழுது, சில்வர் அண்ட் கோல்டு ஐ ஹவ் நன். சொல்றாரு, சில்வர் அண்ட் கோல்டு ஐ ஹவ் நன், பட் ஐ ஹேவ் ஒன் பவர் இன்சைட் ஆஃப் மீ, அந்த பவர் மூலமாக கிரேட் பவர் இன்சைட் ஆஃப் மீ, சோ கெட் அப், ரைஸ் அப் அண்ட் வாக். அப்படி சொல்றாரு. சொன்னவர் தான் என்ன ஆச்சு? அந்த எந்திரிச்சு, அந்த முடவன் எந்திரிச்சு குதிச்சான், நடந்தான் குதித்தான் என்று நம்ம பார்த்தோம். Apostles got this revelation and that is why they were excelled. We also should have this revelation. இன்னைக்கு நானும் இந்த வெளிப்பாடுனால தான் இந்த காரியம், இந்த கேன்சர் குணமாகுமா, இந்த டயபிட்டிஸ் போகுமா, அல்லது இவர் இந்த யூட்ரஸ் கட்டி குணமாகுமா என்று உட்காந்து நீங்க நானும் பட்டியல் கொடுக்க பேசிட்டு இருக்கோம். ஆதி திருச்சியம் நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து வீட்டுல இருந்து அப்புறம் இந்த காரியம் நடந்ததுன்னா இன்னைக்கும் நடக்கணும். The question is, are you ready? முடிப்போர் உங்கள்கிட்ட வர நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இல்ல, நீங்க ரெடியா இல்லாத பட்சத்துல ஆண்டவர் போஸ்ட் பண்ண மாட்டேன். இந்தப்பா நீ போய் தான் ஆனும், இந்த பண்ணி பரிசு வச்சுக்கோ, போய் ஹீல் பண்ணு அப்படின்னு இல்லைங்க, நான் வச்சு என்ன பண்ண அப்படின்ட்டு. இட்ஸ் a பவர்ஃபுல் வெப்பன். ஒரு பவர்ஃபுல் டூல் மாதிரி கையில வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாம என்ன அர்த்தங்க? iPhone 16e வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பவரே யூஸ் பண்ணாம சும்மா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இப்ப வந்த கால பேசிட்டு என்ன அர்த்தம்? அதுக்காக சாதாரண பட்டன் போன் வாங்கிட்டு போய்க்கலாம்ல. நடக்கும் என்று வெளிப்படையா விசுவாசிச்சன காரியங்கள் நடக்கும். கென்னத் கோப்லன் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு, இன்னும் ஜீவனோடு இருக்காரு. அவர் அந்த ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு ஊழியக்காரருடைய பிளைட்டுக்கு அவர் தான் இது பைலட். அவர் எங்க ஊழியத்துக்கு போனாலும் இவர் தான் பைலட் மாதிரி ஓட்டிட்டு போவார், அந்த சின்ன ஸ்மால் ஜெட் பிளைட்.
அப்போ ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயிருக்கும் பொழுது இவரு ஓரல் ராபர்ட்ஸ் பண்ற ஹீலிங் மினிஸ்டர் பார்த்து அமேசிங் வந்துட்டே இருக்காரு. ஒன்னா சொல்றாரு, கேன் யூ கம் அண்ட் ஸ்டே நெக்ஸ்ட் டு மீ, ஐ அம் சென்டிங் சம் பீப்புள் யூ ப்ரே. ஐ செட் நோ நோ நோ, ஐ வில் நோ நோ யூ ப்ரே அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தன் கேன்சரோட வர்றான், வந்த உடனே வி ஹீல்ட் இன் ஜீசஸ்னு சொன்ன உடனே கீழே அந்த பாக்குறாரு யாரு, நம்ம ஓரல் ராபர்ட்ஸ் ப்ரே பண்ணி அவன் ஹீல் ஆகிறத பார்த்துட்டு கென்னத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு லேடி வர்றா கேன்சர்னு சொல்லிட்டு, வி ஹீல்டு ஜீசஸ் தொட்டோன்னு டவால் கீழே வந்துட்டா கேன்சர் ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு அந்த ஃபெய்த் வந்துருச்சு. இன்னும் ஃபெய்த், அந்த ஃபெய்த்ல வந்து அந்த ஊழியக்காரர் இன்னும் ஸ்ட்ராங்கா கண்டோடு உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ முடியாதது முடியும் என்பதை அறிந்து கொண்டார். ஆகா, இது வந்து ஓரல் ராபர்ட்ஸ் மட்டும் தான் செய்வார்னு இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு, என்னாலும் செய்ய முடியும் என்பதை அந்த நாளில் அவர் அறிந்து கொண்டார். அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். Since apostles had this revelation, they were doing exploitatory things, mighty works. We are in the last days, last time, after latter rain. இந்த பின்மாறி காலத்தில் இந்த வெளிப்பாட்டை நம்ம ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்குள் இருக்க பரிசுத்த ஆவியானவர் யார்? We should know who is the Holy Spirit who is inside of you. நீங்க சொல்ல, I may be old, நான் என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு 80 வயசாயிடுச்சு, ஐ கான் டு எனிதிங், நான் கீழே வந்து கால் ரெண்டு அடிபட்டு கிடக்க, நான் பெட்ல படுத்திருக்கேன். ஒரு சமயம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே நான் இது வரைக்கும் வந்த வரைக்கும் நிறைய ஊழியம் பண்ணேன், ஒரு ஆக்சிடென்ட்ல காலில் அடிபட்டு போச்சு, இப்ப என்னால படுத்துதான் இருக்க முடியுது, ஐ கேனாட் ஈவன் சிட் அண்ட் சேர் ஆல்சோ, பெட்லேயே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க, என்னால ஏதாவது யூஸ் இருக்கா, யூஸ் மீ ஃபார் ஆஸ் எ வெசல் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே அன்னைக்கு வந்து ஒரு கப்பல் வராங்க. வந்து என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு, வி வாண்ட் கோ ஃபார் டைவர்ஸ் அப்படி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா ப்ரே பண்ண உடனே 2 பேரும் உடனே மனம் உடஞ்சி அழுது ஒப்பு கொடுத்து அப்போ ரெக்வெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பாத்தியா நீ படுத்திருந்தாலும் உனக்குள்ள பரிசுத்தாவின் மூலமாக இந்த காரியங்கள் செய்ய முடியும், அதனால நீ வில்லிங்கா இருந்தா இப்படியே இதே பொசிஷன்ல இன்னும் பல காரியங்கள் செய்ய வைப்பேன் அப்படின்ட்டு. என்ன சொல்ல, நம்ம வில்லிங்கா இருக்கோமா? அந்த அம்மா பாருங்க, நான் நடந்து ஓடியே நடந்து ஊழியம் பண்ணாரு, இப்ப படுத்தல கிடைக்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தின உடனே ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு, இதையும் வச்சு இப்படி இந்த பொசிஷனை வச்சு உன்னை நான் உபயோகப்படுத்துவேன்னு சொல்லி அந்த காரியங்கள் செய்த நம்ம பார்க்கலாம். So never even thought I have written, நமக்கு 80 வயசு ஆச்சு 90 வயசு ஆச்சு இன்னும் அப்படி போக வேண்டியதுதான், காடு வாங்கிறது வீடு போங்கிறது அப்படி அந்த இதுல கான்செப்ட் நமக்கு கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு அது கிடையாதுங்க. அது மட்டும் நம்ம எக்கால துணி தொடங்கிற வரைக்கும் நம்ம இருந்து ஊழியம் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும். அது மட்டும் அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், வித்தியாசமான மாறிடும். இப்ப நம்மளுடைய பேச்சுல வந்து ஒரு கமாண்ட் ஒரு இருக்கும், ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும், ஒரு பிசாச பார்க்க ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும், அது நோயை பார்க்க ஒரு வெளிச்சம், அது எப்படி வரண்டி அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். ஸோ அதனால நீங்க வந்து நம்ம வந்து அவைலபிளா இருக்கமா இல்லையாங்கிறது மட்டும்தான் நம்ம தேவனுக்கு காமிக்கணும். ஆலிவ் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆலிவ் ஆயில ஒரு ஓப்பன் ட்ரேல வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்னன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆயிரும். கம்ப்ளீட்டா எவாபரேட், ஒண்ணுமே இருக்காது ஆலிவ் ட்ரே அந்த ட்ரேல. அதே போலதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீங்களும் நானும் யூஸ் பண்ணலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அபிஷேகம் இருந்த இடமே தெரியாம போயிடும். நல்ல புரிஞ்சுங்க. ஓகே, நமக்கு பரிசுத்த என்னைக்கு சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நீங்க பெரிய நம்ம கை ஜெபம் பண்ணாங்களோ, we receive the Holy Spirit. Holy Spirit inside of you, outside inside of you, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அவரு கொடுக்கறத அபிஷேகத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டு வச்சுங்க, எப்படி ஆலிவ் ஆயில் எவாபரேட் ஆயிருந்து போயிருதோ அதே போல நமக்கு அறியாம சிம்சனுக்கு தெரியல பாருங்க, பரிசுத்த விட்டு போயிட்டாருன்னு தெரியல, அவன் எந்திரிச்சு அடிக்க போனா ஆனா அடிபட்டு போயிடும். அதே போலதான் நமக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா இருக்காது. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. People will ask whether we are Christians or not. நம்ம ஏன்னா அந்த அபிஷேகம் போயிட்டுனா மக்கள் ஆசிரியர் கொஸ்டின் கேட்பாங்க, நீ கிறிஸ்டின் தானா உண்மையா, என்ன எப்படி பேசுற எப்படி பிஹேவ் பண்றேன்னு கேட்பான். ஏன்னா அபிஷேகம் போயிடுச்சு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, இந்த நம்ம வந்து சங்கீதம் 23:5 படிங்க.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்ஸ் ஓவர். மை கப் ரன்ஸ் ஓவர்னா என்னோட உள்ள அனாயிண்டிங் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். எப்படியும் அந்த எடுக்க தான் ஊறும். சொல்லுவாங்க எடுக்க தான் ஊறும் சொல்ற மாதிரி நம்ம அந்த அனாயிண்டிங் வச்சுட்டு நம்ம மற்றவங்க கொடுக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுதோ, அந்த ஹீலிங்கா ப்ரே பண்ணும் பொழுதோ, கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுதோ, அந்த அனாயிண்டிங் எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஊறும். அப்ப ஊறும் பொழுது நிரம்பி கொள்ளக்கூடிய அனுபவத்துல நம்ம வருவோம். தேவன் எப்பவும் நம்ம கொடுக்கும் பொழுது வச்சுக்கோ தொடச்சுன்னு கொடுக்க மாட்டாரு. இந்த கொஞ்சோண்டு வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுக்க மாட்டாரு. அவர் என்னைக்குமே இட்ஸ் காட் ஆஃப் ஓவர் ஃப்ளோயிங். அப்போ நம்ம பார்க்கும்போது வேதத்துல படிக்கும் பொழுது 5 வைத்து 5000 பேரை போஷித்து மீதி 12 பெரிய குடைகளை கொடுத்தாருன்னு பார்த்தோம். 7 அப்பம் சில பேர் வைத்து 4000 பேரை போஷித்து மீதி 7 குடைகளை குடித்தாரு. அப்போ அந்த 6 கற்சாடியில விளிம்பரை ஊத்த சொன்னாரு. சும்மா முக்கா மட்டும் ஊத்த சொல்ல, விளிம்பரை ஊத்த சொல்லிட்டு அதை ரசமாக மாத்தினார் அப்படின்ட்டு. அப்போ அந்த சாரி பார்த்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, எலியா என்ன சொன்னாருன்னா பானை எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வாங்கன்னு. எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து ஃபுல்லா ஆன உடனே வேற பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே தான் அந்த ஆயில் வந்து சாப்பானது என்று பார்க்கிறோம். ஒரு அபிஷேகம் என்பது ஒரு நிரம்பி வழிக்கூடிய அனுபவம். ஓகே, அப்போ நம்ம அந்த அபிஷேகம் நினைக்கும் பொழுது ஒரு கன்சோலிங் வேர்டாக இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம வந்து பேசிட்டு இது மாதிரி பிரச்சனை இருக்குங்க சொல்லும்போது நம்ம பேசும்போது கிருபையுள்ள வசனங்கள் வாயிலிருந்து வரும். இந்த பிரதர்ட்ட போன பிரதர் அவர் நல்லா பேசினாரு, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப வேதனை உடைக்கப்பட்டு நான் போனேன், அவர் பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அதுதான் முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க உலகத்தை நம்ம சுற்றி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல இல்லை. எவ்வளவு குடும்ப கஷ்டத்துல நஷ்டத்துல அடிபட்டு வேதனைப்பட்டு இருக்கும்போது யாராவது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? யாராவது நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஒரு கன்சோலிங் வார்த்தை சொல்ல மாட்டாங்க இருக்காங்க நிறைய சுத்தி. அது ஆண்டவரே கேன் ஐ ஸ்பீக் டு திஸ் பர்சன், உங்களோட வார்த்தையை சொல்லலாமா? ஒரு கம்ஃபர்ட் என்னங்க, என்ன விஷயம், எப்படி நீங்க வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் அப்படி கேட்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது ஆண்டு வந்து உங்களுக்கு அதை வழிகாட்டுவார். எலியா பெரிய தீர்க்கதரிசி தான், தேசத்தை கலக்கிறவன் தான். ஆனா அவன் செத்த பிரபா அவனுடைய செத்த மனுஷனுக்கு கல்லல போட்டு வந்து அந்த டென்மை அவரு எலும்புல இருந்து உள்ள அபிஷேகம் அவனை தொட்டு அவனை வீடு எழுப்பினதை பார்க்கிறோம். மரணம் என்ற நுகத்தை முறிக்கக்கூடிய அபிஷேகம் எலியாவுக்கு இருந்ததை நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ உயிரிழந்த காலத்தில் எவ்வளவோ அபிஷேகம் பண்ணி பாருங்களேன். அவர் உயிரோடு அந்த செத்த ட்ரை போன்ஸ்ல உள்ள அபிஷேகம் ஒரு செத்த மனுஷன் உயிரோட எழுப்பணும்னா அவர் உயிரோடு இருந்த காலத்துல அவருடைய அந்த உயிரோட அபிஷேகம் எவ்வளவு இருந்திருக்கும். அந்த அபிஷேகம் மரணம் என்ற நுகத்தை முறிக்கிறதாக இருக்கு. பீட்டர் கதையில பார்க்கும் பொழுது மக்கள் பீட்டரை திரும்பி ஓடினாங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேகம் லெவல். 2வது லெவல்ல பார்க்கும்போது பின்ன கொஞ்ச நாள் கழித்து பீட்டர் தங்கள் மேல் கையில வைக்க மாட்டாரா என்று எதிர்பார்த்தார்கள். 3வது அடுத்த லெவல்ல பார்க்கணும் என்ன ஆச்சுன்னா அவருடைய நிழலாவது தங்கள் மேல் விழாதா என்று எதிர்பார்த்தார்கள். மேதை விழுந்த அபிஷேகம் நிரம்பி வழியக்கூடிய அபிஷேகமாக காணப்பட்டது. அந்த நிரம்பி வழிஞ்சி அந்த நிழல் மூலமா போறது. இது இயேசு கிறிஸ்து கூட இல்ல, என்னை விசுவாசிக்கவே இதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஓகே, அவருடைய வாழ்க்கையில அந்த நிழல்பட்டு யாரும் சுகமான மாதிரி வசனம் போடல. அதே போல பவுலோஸ் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடி 19, 11, 12 பார்க்கும் பொழுது அந்த அனாயிண்டிங் அவர் மேல இருந்தது. அவருடைய உருமால்களையும் கச்சைகளையும், அதாவது ஹேண்ட் கர்ச்சீஃப் அண்ட் ஏப்ரன்ஸ், அதை கொண்டு போய் வியாதியோசம் போட்டாங்க, பிசாசு வைத்தாங்க. அவருடைய யோக்கெல்லாம் முடிந்து போச்சு, பாரங்கள் நீங்கப்பட்டன, நகர்பட்டன. பால் மேல் உள்ள அபிஷேகம் உருமால்கள் மேலும் கச்சைகள் மேலும் வழிந்தோடுவதாக இருந்தது. அந்த ஸ்கேவா வந்து சொல்றான், அப்ப சொல்றான் அவனுடைய அபிஷேகம் இல்லை, எனக்கு பால் தெரியும், நீ சொல்ல இயேசுவை பத்தி நீ யாரு என்று கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ஜீசஸை பத்தி நம்ம பார்க்கும்போது அவர் மேல ஒரு அபிஷேகத்தை பார்க்கும்போது அவர் ஆடையிலும் அபிஷேகம் இருந்தது. அந்த 18 பெரும்பாலும் ஸ்திரீ அவர் ஆடை விளிம்பை தொட்ட மாத்திரத்திலே சொஸ்டம் என்று பார்க்கிறோம். நிரம்பி வழிகிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நம்ம பாடல் கேட்கிறோம். அப்போ அந்த பரிசுத்தம் நமக்குள்ள நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு நிரம்பி வழியிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்மை எடுத்து செல்வதற்கு நாம் விட்டு கொடுக்கணும். பாருங்க, இப்போ அப்போ இந்த அபிஷேகத்துல எப்படி வளர்றது?
ஓகே, நம்மள அபிஷேகம் நமக்கு இருக்கு. அந்த அபிஷேகத்தை எப்படி வளருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னாவது வந்து வசனம் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியணும். We need to obey the word of God. Number 2, we need to spend time with the Lord, listen to him. வேதத்தை வந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி you have to spend quality time in the presence of God. அப்படி பண்ணும் பொழுது அவர் உங்களோட ஈடுபடுவார். மூணாவது பார்க்கும் பொழுது meditate on the miracles performed by Jesus and his disciples in the all 4 gospels and acts of apostles. இதை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் படிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நம்ம இதை பில்டப் பண்ணும். அடுத்தது பரிசுத்தவரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். பரிசுத்த போலீஸ் ஃப்ரெண்டு அவனவே இப்ப நாங்க போறேன், அது வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறேன், எனக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது காரியம் இருந்தா எனக்கு வெளிப்படுத்துங்க அவையானவரே அப்படி சொல்லி அவர் எல்லாத்தையும் டேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க. டேக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படையான காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார். பிகாஸ் he is the anointing. அவரோட அனாயிண்டிங் நம்ம மேல இருக்குதுன்னா நீங்க தானே அனாயிண்டிங் பண்ணிருக்கீங்க. நான் அந்த வீட்டுக்கு போறேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன், எனக்கு ஹீலிங் இன்ஸ்டன்டேனியஸ் நடக்கணும், அவங்களுக்கு குறித்த காரியத்தை எனக்கு சொல்லுங்க என்று நீங்க கேட்கும் பொழுது அவர் செய்வார். அதே போல get connected with the spirit filled people. நம்ம ஆவியால நிரப்பப்பட்ட பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கெட் கனெக்டட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம அபிஷேகத்துல வளர்களாக இருப்போம். அபிஷேகம் வளரும் பொழுது என்னதுன்னா அந்நிய பாஷை அதிகமா பேச 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 அதெல்லாம் ஒன் ஆஃப் தி டூல். அதை ஒரு ஒரு அட்டைன் பண்றதுக்கு பல ஸ்டெப்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன். ஒன்னு வேர்ட் ஆஃப் காட் ஒபே பண்ணணும். ரெண்டாவது ஸ்பெண்ட் டைம் வித் தி லார்ட் அண்ட் லிசன் டு ஹிம். மூணாவது மெடிடேட் ஆன் தி மிரக்கிள்ஸ் பெர்ஃபார்ம் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் தி அப்போஸ்டல்ஸ் in the all 4 gospels, the acts of apostles. Then have relationship with the Holy Spirit. அவர் ஒரு நண்பனை போல நீங்க பேசிக்கிட்டு ஹோலி ஸ்பிரிட் நான் போறேன், எங்கூட வாங்க, நான் அந்த வீட்டுக்கு போறேன், பேச போறேன், ஹெல்ப் பண்ணுங்க. அதே போல கெட் கனெக்டட் வித் தி ஸ்பிரிட் ஃபில்ட் பீப்புள் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஸ்பெண்ட் டைம் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஆவியானவரே இது குறித்து என்ன சொல்றீங்க சொல்லி நம்ம கேட்க. சும்மா நாட்காட்டியில ஒரு வசனத்தை படிச்சுட்டு போறது அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள அபிஷேகத்துல நீங்க இறம்பி வழியணும் அப்படின்னீங்கன்னா நாளைக்கு உங்க போகும்பொழுது யாராவது தொட்டிங்கன்னா கூட ஒரு தெரியாம உங்க டெஸ்ட் பண்ணிச்சோ உங்க இது பண்ணோம் அந்த அபிஷேகம் அவர் தொடும் நடக்கும். ஓகே, மற்ற யாருக்கால உங்களுக்கு நடக்கும். பட் ஆர் யூ ரெடி? இந்த கொஸ்டின் இஸ் முடியாதது முடிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நீங்க ஒரு வாஞ்சியோடு கேளுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு இருக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு பி மோர் இன் யூ. இந்த அபிஷேகம் எனக்குள்ள கடந்து வரணும், என்ன பாக்குறவங்க அபிஷேகம் நிறைவேற்றவங்களை பார்க்கணும்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யறவரா இருக்கார். அவர் வந்தா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். வந்துட்டாரு, அவர் அக்னாலேஜ் பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அக்னாலேஜ் பண்ணுங்க. அவர் இப்ப வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு அவங்க உட்கார வச்சுட்டு நீங்க வார்டில் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன நினைப்பாரு? தட் இஸ் நாட் ரெஸ்பெக்ட் டு ஹிம். யூ ஹேவ் டு கிவ் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம். அவர் உங்க ஃப்ரெண்டு, ஜென்டலை போன்றவர், இஸ் சோ ஜென்டில். அப்போ நீங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போய் இயேசுவை அறியாத ஒருத்தர் சொல்லணும்னா எப்படி பேசணும், என்ன மாதிரி சொல்லி பேசணும் வார்த்தையில அவர் கொடுப்பாரு. அவர் அது முடியாத சூழ்நிலை. இந்த குரு எங்க அப்பா அம்மா ரசிக்கப்பட மாட்டாங்க, என் மாமா ரசிக்கப்பட மாட்டாங்க, முடியாத சூழ்நிலையில முடிப்பார். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எப்படி மரியாதை கன்சீவர் எப்படி முடியாதோ முடித்து கொடுத்தார். அந்த ஆதியும் 2ஆம் வசனத்தை ஜனம் ஃபுல்லா இருந்தது, இருளடைந்தது. வந்த உடனே எல்லாம் வருஷம் 3ஆம் வசனம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் பெர்ஃபெக்டா பண்றாரு. இன்னைக்கு ரெடியா? அந்த பரிசுத்த உங்க நண்பனை ஏற்றுக்கிறீங்களா? அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுங்க. கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, நாட்கள் குறைவா இருக்கு. ட்ரம்பட் மே சவுண்ட் அட் எனி டைம். ஆர் யூ ரெடி டு மீட் ஹிம்? அப்ப இருக்கப்பட்ட நாள்ல அந்த அவங்க கொடுக்குற அபிஷேகத்தை வச்சுக்கொண்டு நாம காற்றவர்களா காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜூன் மாதம் 5ஆம் தேதி 12, 19ஆம் தேதிகள்ல இந்த 3 வியாழக்கிழமையும் ஆன்லைன் ஜூம்ல அந்நிய பாஷையை குறித்த ஒரு செமினார் நடக்க போகுது. கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அந்நிய பாஷை என்ற வரம் மற்றும் அதை வியாக்கியானம் செய்வது எப்படி. ஆமாம், அநேகருக்கு அந்நிய பாஷை பேசணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்குது. ஆனா அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியல.
நம்ம ஜூம் மீட்டிங் வர அநேகர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி அந்நிய பாஷை பேசுவது பிரதர், அதை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு. ஸோ இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க போகிறோம். ஹவு டு ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்வது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷையின் வரத்தின் முக்கியத்துவம், ஹவு டு ப்ரே இன் டங்ஸ் கண்டினியூஸ்லி ஃபார் அவர்ஸ், எப்படி அந்நிய பாஷையில அநேக மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவது, ஹவு டு இன்டர்பிரட் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது அதை வியாக்கியானம் செய்வது என்பது, மற்றும் ஹவு டு ஆக்டிவேட் தி அதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்நிய பாஷை மூலமாக மற்ற ஆவிக்குரிய வரங்களை நீங்க செயல்படுத்தலாம். ஸோ இந்த சத்தியங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆண்டவர் இந்த தேவ மனிதரை என் மனதில் வைத்தார். பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ், ஏஜி சர்ச், இலுப்பூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இலுப்பூர் என்ற ஒரு பகுதியில் அவர் சபை நடத்தி கொண்டு வருகிறார். யங் மேன், வெரி பவர்ஃபுல் மேன். ஆண்டவர் அவரை அற்புதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ ஒரு 3 வியாழக்கிழமை நடக்க போது, ஜூன் 5, ஜூன் 12, ஜூன் 19 வியாழக்கிழமை 8 மணிக்கு மாலை 8 PM IST, US கனடாவில் இருக்கவங்களுக்கு 10:30 AM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். 9884160264 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னுடைய நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கம்பல்சரியாக வச்சிருக்கேன்னா, இது ரொம்ப சீரியஸான காரியம். இது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. அந்நிய பாஷை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. என் வாழ்க்கையில் நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த பிறகு நிறைய காரியங்களை நான் என் வாழ்க்கையில் அற்புதமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது எல்லாமே அந்நிய பாஷை ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நிறைய இடங்கள்ல நான் அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல அநேக சுகமா இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா, நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் போன வாரம் சிஸ்டர் மீனா ஷேர் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய மகனுடைய சாட்சி, திருமண சாட்சி. அப்போ அவங்க ஜோம் பண்ண வரும்பொழுது நான் ஜோம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டேன். நான் அது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எந்த டீட்டெயிலும் தெரியாது. அந்த பொண்ணு பேரை எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அது எப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது? எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் விருப்பமா இருக்கிறார். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆவியில இருக்கிற ரகசியங்களை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 14. ஆவியில ரகசியங்களை பேசுறீங்க. இந்த ஸ்பிரிட் யூ ஸ்பீக் மிஸ்ட்ரிஸ். ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸோ ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதல் எப்படி ஆண்டவர் கொண்டு வராராம்? பரியாச உதடுகளினால, ஸ்டாமரிங் லிப்ஸ், அதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை, அனதர் டங். ஏசாயா 68:11-12 ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இதுவே ஆறுதல் என்று அவர்களோட நான் சொல்கிறேன்றாரு. ஆனாலும் கேட்க மாட்டாங்கன்றாரு. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு அந்நிய பாஷை கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம். அந்நிய பாஷை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய பாஷை. இட் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது தேவனோட பேசுறீங்களா? யூ ஸ்பீக் டைரக்ட்லி டு காட் என்று பவுல் எழுதுகிறார். உங்க எல்லாரையும் காட்டிலும் நான் அநேகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். ஐ ஸ்பீக் இன் டங்ஸ் மோர் தென் ஆல் ஆஃப் யூ என்றார் பவுல் 1 கொரிந்தியர் 14. அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுல கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் இதுல பங்கேற்கலாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் பங்கேற்கலாம். நேற்று தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் அது. இல்ல இந்த மீட்டிங்ல தான் ரசிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு தான் அது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நான் ஆண்டவனை ஏற்றுக்கொண்டேன் பிரதர், உங்களுக்கு தான் இந்த மீட்டிங். ஆமென். நீங்க கண்டிப்பா வாங்க. சில பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சு விட்டுருப்பீங்க. எனக்கு சில பேர்லாம் சொல்றீங்க, நான் பேசின பிரதர் ஒரு காலத்துல, அப்புறம் ஒண்ணுமே டச்சே இல்லை. அப்படிப்பட்டவங்களும் வாங்க. திரும்ப அது ஆக்டிவேட் ஆகும். அந்நிய பாஷை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாங்க. எனக்கு நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அந்நிய பாஷை பத்தி, வரங்களை பத்தி. வாங்க, கண்டிப்பா வாங்க. எல்லாருக்கும் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி born again believer. ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த எல்லா விசுவாசிக்கும் தேவையான ஒரு சத்தியம். ஆமென். ஸோ அடுத்த மாதம் இது 3 வியாழக்கிழமை. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பெற்றுக்கொள்ள எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் நம்பருக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கு இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். UPI மூலமாக கொடுக்க நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே,
பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா கொடுக்கணும்னா இதை ஸ்கேன் பண்ணுங்க. யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264, யூபிஐ ஐடி jjkiranpaul@okicici. டைரக்டா பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த பேங்க் டீடைல்ஸ் யூஸ் பண்ணுங்க. நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சார்ந்தோம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 3ல், உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன் பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பண்டசாலைகள், உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், உங்க பொருளாதாரம் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. அபண்டன்ஸ்ல இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய திராட்சரசம் புரண்டோடும். உங்களுடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாம் புரண்டோடும். புரண்டோடுவதையும் பெருக்கத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணி கொடுக்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கும் பொழுது அதோடைய பலனை கர்த்தர் 100 மடங்காக உங்களுக்கு கொடுக்கிறார். உற்சாகமாக கொடுக்கிறவங்க இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா விதைக்கிறவங்களுக்கு கர்த்தர் கம்பீரமான ஒரு அறுவடையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் உங்களுடைய குறைவைகளை தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார். ஆமென். ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. நீங்க நிறைவா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென்.